ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த சிவராத்திரியை ஒட்டிய சிறப்பு இறுதிப்பதிவு 252வது அகோர மூர்த்தி சிவராத்திரி வருகை திருவெண்காடு புதன் திருத்தலம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்கள் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து அவரது சேனலில் நான் தெரிவித்து உள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்பட்டவர்கள் அதனையும் பார்த்து எவ்வாறு செய்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். அனைவரும் இனிய சிவராத்திரி திருநாள் கொண்டாடி முடித்து இருப்பீர்கள். சற்று தாமதமாக வந்தாலும் சிவராத்திரி குறித்த புது விவரங்களுடன் இந்த திருவெண்காடு புதன் ஸ்தல பதிவானது வெளிவருகிறது. சிவபெருமான் அகோர மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் ஒரே திருத்தலம் திருவெண்காடுதான். சைவ சமய குரவர்கள் 4வராலும் பாடல் பெற்ற திருத்தலமாக சிறப்பு பெற்றது. இங்குள்ள சிவன் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அருளால் பிறந்ததால் திருவெண்காடு பெயர் தாங்கி பிறப்பு பெயராக திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்ட பட்டினத்தார் துறவரம் மேற்கொண்ட பின்னர் சிவ தீட்சை அருள பெற்றதும் இத்திருத்தலத்தில்தான். இவர் குறித்த சிறப்பு பதிவு காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே சிவனே நல்வழிப்படுத்திய சித்தர் பட்டினத்தார் பதிவு 226இல் வெளிவந்து உள்ளது. சிதம்பரத்துக்கும் முன்னதாக ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்பட்ட மிக பழமையான இந்த திருத்தலத்தில்தான் சிவனார் அன்னை பார்வதிக்காக 1008 விதமான தாண்டவங்கள் ஆடி காட்டி அருளினார். அப்போது அவர் நெற்றியிலிருந்து விழுந்த 3 தீப்பொறிகளே குளிர்ந்து அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தங்கள் ஆயின. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் உள்ள இத்திருக்கோவிலுக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆறும் வடக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் மணிகர்ணிகை என்ற மண்ணி ஆறும் ஓடுகின்றன. இறைவனை குழந்தை வரம் வேண்டி 3 புனிதமான தீர்த்தங்களிலும் நீராடி பல காலம் ஸ்வேதாரண்யேஸ்வரரை துதித்து வந்த பூம்புகார் நகர வணிகர் சிவனேசர் ஞானகலை தம்பதியருக்கு பிறந்த பட்டினத்தாருக்கு பெற்றோர் ஸ்வேதன பெருமான் என்று இங்கு உள்ள மூலவர் ஈசன் பெயரே வைத்தனர். பின்னர் அவ்வாறு அழைக்க இயலாததால் திருவெண்காடர் என்றும் அழைக்கப்பட்டார். துறவரம் பூண்ட பின்னரே அவர் பெயர் பட்டினத்தார் என்றானது. இந்த 3 தீர்த்தங்களிலும் நீராடி இறைவனை துதித்து வருபவர்களுக்கு பிள்ளை பேறு நிச்சயம் என்று திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடலில் கூறுகிறார். 2ஆம் திருமுறை பண் சீக்காமரம், நாடு சோழநாடு வடகரை, தலம் திருவெண்காடு. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையாராவர் தம்மை தோயாவார் தீவினையே என்று முக்குள நீராடி வழிபடுவோர் தீவினை அகன்று மக்கட்பேறு பெறுவர், சந்தேகமில்லை என்று உறுதிபட கூறுகிறார். சிதம்பரத்தில் நிர்குணமாக ஆடி முக்தியை தரும் நடராஜர் இங்கு சற்குணமாக ஆடி இம்மை மறுமை இரண்டுக்கும் பயன் அருளுகிறார். அனுகிரக தலமான இங்கு எவ்வாறு ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர் மற்றும் அகோரமூர்த்தி என 3 சிவமூர்த்திகள் அமைந்துள்ளனரோ அதேபோல் 3 அம்பாள் சன்னதிகளாக காளி, துர்கை மற்றும் பிரம்ம வித்யாம்பாள் சன்னதிகளில் உமையன்னை அருள் பாலிக்கிறார்கள். 3 தீர்த்த குளங்களைப் போல் 3 தல விருட்சங்களாக ஆலமரம், கொன்றை மரம் மற்றும்
வில்வ மரங்கள் உள்ளன. திருவெண்காடு வடமொழியில் ஸ்வேதாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சபபாத கரோ பூமன் தஹ்யமான சராக்னி நருத்ரேனேவ வினிர்தக்த ஸ்வேதாரண்யே யதாந்த கஹா என்று கூறுகிறது. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், தன்னை சரணாகதி அடைந்த ஸ்வேதகேது என்ற சிறுவனை யமனிடமிருந்து காப்பாற்ற தன் நெற்றியிலிருந்து கிளம்பிய தீப்பொறிகளால் அவனை வதம் செய்த ஸ்வேதாரண்யரை போன்று கரதூஷண அரக்கர்களை ராமபிரான் நொடிப்பொழுதில் வதம் செய்தார் என்பது ஆகும். ஸ்வேதகேது என்ற 8 வயது குழந்தை வேதங்கள் யாகங்கள் மூலம் பாவங்கள் வியாதிகள் நீங்கும் இந்த திருத்தலம் வந்து தன் விதி முடியும் வேளையில் இறைவனை துதித்தான். அவனை காப்பாற்ற யமனை எரித்த சிவனார் பின் பூமாதேவி வேண்ட மீண்டும் உயிர்ப்பித்து அருளினார். சிவனுடன் போட்டி நடனமிட்ட காளி இங்கு சாந்தமடைந்த ஸ்வேத மகா காளியாக அருள் பாலிக்கிறார்கள். மகிஷாசுரனை வதம் செய்த பின் உக்கிரத்துடன் இருந்த துர்க்கை இங்கு தவம் செய்து உக்கிரம் தணிந்ததால் அவருக்கு சௌபாக்கிய துர்க்கை என்ற பெயரில் தனி சன்னதியானது உள்ளது. அன்னை பார்வதி பிரம்ம வித்யாம்பாள் என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். ஓம் என்ற பிரணவ பொருள் ஞானம் மறந்த பிரம்மனுக்கு முருகப்பெருமான் குட்டு வைக்கிறார் அல்லவா, அந்த இடம் மறத்து போனதால் இங்கு வந்து பிரம்மா சமாதி நிலையில் தவம் செய்து பிரம்ம வித்யா ஞானம் அன்னையால் அருளப் பெற்றதால் அம்மன் பிரம்ம வித்யாம்பாள் என்ற திருநாமம் பெற்றார்கள். கல்வி கேள்வி ஞானத்துக்கு உரிய புத பகவான் இங்கு ஏன் வந்து தன் அலிதோஷம் நீங்க தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றார் என்பது இப்போது புரிகிறதல்லவா. அவர் சன்னதியும் பிரம்ம வித்யாம்பாள் சன்னதிக்கு முன்னாலேயே அமைய பெற்று இருக்கிறது. இங்கு தவம் செய்தால் ஜபசித்தி, பேரறிவு, சித்தப்பிரமை நீக்கம், ஊமைகள் பேசும் திறன் கிட்டும். புதன் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வம், செழிப்பு மற்றும் மேன்மை அருளவல்ல 8 வகையான அதிகாரங்கள் அருள பெற்றவர். நரம்பு சம்பந்தமான வியாதிகள் நீக்க வல்லவர். இவரை புதன்கிழமை பச்சை வஸ்திரம் சாற்றி தானியம், பச்சை பயிறு மற்றும் 17 விளக்குகளுடன் வழிபடுவது சிறப்பு. ஜாதகத்தில் புதன் திசை 17 வருடங்கள் ஆகும். நவகிரக தலங்களுள் புதன் ஸ்தலமான இங்கு எப்போதும் மூலவர்கள் அன்னையரை வணங்கிய பின்னரே புத பகவானை வணங்க வேண்டும். எந்த கிரக சிறப்பு கோவில் ஆனாலும் இவ்வாறே வழிபட வேண்டும். சந்திரனும் இங்கு வழிபட்டு தன் தோஷம் நீங்க பெற்றுள்ளார். அடுத்து இங்குள்ள சிறப்பு, இது பித்ருதோஷ நிவர்த்தி தலம் என்பதும் ஆகும். காசிக்கு சமமான தென்திசை தலங்கள் 6 முதன்மையானது இதுவாகும். மற்றவை திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாய்க்காடு, ஸ்ரீவாஞ்சியம் ஆகியவை ஆகும். பித்ருக்களுக்குண்டான திதிகள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தருவது பித்ருதோஷத்தை நிவர்த்திக்கும். தர்மசாஸ்திரத்தில் பித்ருதோஷ நிவர்த்திக்காக 8 இடங்கள் கூறப்பட்டு உள்ளன. அவை ஸ்ரீகயா, பிரம்மகபாலம், குருஷேத்திரம், மத்தியகம், நைமிசாரண்யம் மற்றும் மயூர் ஏசம். தெற்கே சேதுமாதவம் ராமேஸ்வரம் மற்றும் ஸ்வேதவனம் திருவெண்காடு மற்ற 2 இடங்கள் ஆகும். இதில் முதலில் கூறப்பட்ட 7 இடங்களும் விஷ்ணுகயா ஆகும். ஆனால் ருத்ரகயா என்ற ருத்ரரின் திருப்பாதம் கொண்டு தோஷம் நீக்கும் ஒரே இடம் திருவெண்காடு ஆகும். இங்கு பெருமாளும் ஸ்வேதன பெருமாள் என்று தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். அம்மன் பிள்ளையிடுக்கி அம்மனாக இடுப்பில் பிள்ளையாக திருஞான சம்பந்தரை தூக்கி கொண்டு வந்ததும் இங்கேதான். அது என்ன என்கிறீர்களா? திருஞான சம்பந்தர் சிவ திருத்தலங்கள் பலவற்றை தரிசித்து வருகையில் திருவெண்காடை வந்து அடைந்தார். அப்போது அவர் முன் கால் வைக்கக்கூட இடம் இல்லாமல் ஏராளமான லிங்கங்கள் அவர் முன் தோன்றின. செய்வதறியாது திகைத்த அவர் அம்மா என்று கூவினார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் உமையன்னை தானே. ஞானப்பால் கொடுத்து அவரை சீர்காழியில் ஆட்கொண்ட அவரே இங்கும் அவரை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்து
கோவிலுக்குள் சேர்ப்பித்தார்கள். ஆகவே பிள்ளை இடுக்கி அம்மன் சிலையும் எழுதப்பட்ட வரலாறும் பிரம்ம வித்யாம்பிகை கோவிலின் கருவறைக்கு பின்புறம் உள்ளன. அப்பப்பா, இவ்வளவு சிறப்புகளா என்று வியக்கிறீர்கள் அல்லவா? இறுதியாக இக்கோவிலில் மூன்றாவது மூர்த்தியாக அகோரமூர்த்தி அனுக்கிரக மூர்த்தியாக எவ்வாறு அருள் பாலிக்கிறார் என்று இந்த சிவராத்திரியை ஒட்டிய சிறப்பு பதிவில் நாம் பார்ப்போம். ஏன் இவ்விடத்தை இறைவன் அதற்கு தேர்ந்தெடுத்தார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. முதலில் அகோரமூர்த்தி தல வரலாறு குறித்து அறிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் மருத்துவன் என்ற பெயர் கொண்ட அசுரன் ஒருவன் மகத்தான தவம் இருந்து சிவபெருமானிடம் திரிசூலம் பெற்று கொள்கிறான். அவன் அதன்பின் அகங்காரம் கொண்டு திருவெண்காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துகிறான். விமோசனம் வேண்டிய தவசீலர்களுக்கு உதவுமாறு சிவன் நந்தியம்பெருமானுக்கு கட்டளை இடுகிறார். நந்தியம்பெருமான் விரைந்து வந்து இட்ட பெருமூச்சில் அசுரனின் படைகள் சின்ன பின்னமாக சிதறுகின்றன. கோபம் கொண்ட மருத்துவாசுரன் கடவுளிடம் இருந்து பெற்ற திரிசூலத்தையே பயன்படுத்தி நந்தியை அவர் உடலின் 9 இடங்களில் குத்துகிறான். இன்றும் மண்டபத்தில் உள்ள நந்தி சிலையில் 9 இடங்களில் குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும், காது அருந்து இருக்கும், கொம்பு முறிந்து காட்சி தரும். அனைத்து கோவில்களிலும் கம்பீரமாக காட்சி தரும் நந்தி இங்கு வலி வேதனையுடன் சோகமே உருவாக காட்சி அருளுகிறார். ஆதிசிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற 5 திருமுகங்கள் உண்டு அல்லவா? அதில் அகோர முகத்திலிருந்து அகோரமூர்த்தியாக 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் மற்றும் திரிசூலத்துடன் உக்கிரமாக வெளிப்பட்ட ஆதிசிவன் அவரை பார்த்த மாத்திரத்தில் தீய குணம் நீங்க பெற்று பணிவுடன் சரணடைந்த மருத்துவாசுரனை காலில் போட்டு மிதித்தார். ஆனாலும் சரண் அடைந்தவனை கொல்வது சரியானது அன்றே. அவரால் உயிர் பிச்சை அடைய பெற்ற மருத்துவாசுரன் அவர் இந்த உருவத்துடனே இங்கு அனுக்கிரக மூர்த்தியாக இருந்து வல்வினை நீக்கி வரும்வினை போக்கி மக்களுக்கு அருள் பாலித்து வர வேண்டும் என்று வேண்ட இறைவனும் அவ்வாறே அகோரமூர்த்தி திருவுருவத்துடன் அருள் பாலித்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதற்குரிய கிரகத்தலைவன் சூரியனுக்கு அதிபதியான சிவ அகோரமூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். கார்த்திகை 3வது ஞாயிறு பூஜை மிக விசேஷமான ஒன்று ஆகும். சிவபெருமானின் 5 முகங்களில் அகோரம் என்பது அளிக்கும் பணிபுரியும் முகம் ஆகும். பஞ்சமுகங்களில் 3வது முகமான இதன் நிறம் கருப்பு, தென் திசை நோக்கி அமைந்து உள்ளது. பஞ்சபூதங்களில் நெருப்பின் தன்மை வாய்ந்த இந்த முகத்தை கொண்டே சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடி ஊழிக்காலத்தில் உலகை அளிக்கிறார். அதன் பின்னர் புது சத்தியயுகமானது உருவாக்க பெறும். பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத ஆனால் தோன்றா துணையாக உடன் வரும் சிவன் எவ்வாறு திருவெண்காடருக்கு பட்டினத்தார் என்ற ஞான தீட்சை அளித்து இருளாகிய மாயை வாழ்விலிருந்து விடுதலை அளித்து ஆட்கொண்டாரோ அதேபோல் திருஞான சம்பந்தர் பாடலில் கூறியது போல் பிள்ளை வரம் தந்து அந்த பிள்ளையை காக்கும் பொறுப்பை பிள்ளை இடுக்கி அம்மனான பிரம்ம வித்யாம்பிகையிடம் தந்து இறுதியில் அசுர சக்திகளான மனிதனை ஆட்டி படைக்கும் மாயாவிலிருந்து 5 புலன்களால் வரும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இவற்றிலிருந்து விடுவிக்கிறார். இறுதியாக புதன் தவமிருந்து அடைந்த ஞானத்தையும் அருளி நம்மை சிந்திக்க வைக்கிறார். சிவராத்திரியானது மாயையை வீழ்த்தி ஞானமடைய பிரம்ம நிஷ்டை புரிய வேண்டிய இரவு ஆகும். மருத்துவாசுரனாக நம்மை ஆட்டி படைக்கும் தீய சக்திகளை விலக்க அகோர மூர்த்தியிடம் சரணடைய வேண்டிய இரவும் ஆகும். இதுவே திருவெண்காடு அகோரமூர்த்தி நமக்கு சிவராத்திரி சமயம் அளித்திடும் ஞான விடியல் ஆகும். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.